தருவதாய் ஒளி தமிழ் மொழியே என நமச்சிவாய தமிழை வணங்கி பட்டிமன்றத்தின் பரந்துபட்ட சிந்தனைக்குள் அனைவரையும் வரவேற்று தொடங்குகிறேன். அன்பார்ந்த பேரன்பிற்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, தங்கைகளே, தம்பிகளே, பட்டிமன்றத்தை கேட்க ஆவலோடு கூடியிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று உலக பொதுமுறை திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லும் பொழுது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில புகழ் எவ்வளவு முக்கியம்னு நினைக்க வைக்கிறாருங்க. இப்ப நம்ம எல்லாருக்குள்ளுமே ஒரு சந்தேகம் எழும். ஒரு மனுஷனை உயரத்திற்கு ஏற்றி செல்லும் சக்தி அவரை பாராட்டிய கைகளா அல்லது அவரை அவமானப்படுத்திய வார்த்தைகளா? பாராட்டு மனசுல நம்பிக்கை விதைக்கும், அவமானம் மனசுல போராட்டத்தை விதைக்கும். பாராட்டு நீ முடியும்னு தூண்டும், அவமானம் நான் முடிச்சு காட்டுவேன்னு சவால் விடுக்கும். ஆகையால் வாழ்க்கையில் வெற்றி பெற மனிதனை முன்னேற்றுவது பெற்ற பாராட்டுகளா அல்லது பட்ட அவமானங்களா? இந்த சுவாரஸ்யமான தலைப்புல தாங்க இன்னைக்கு நம்ம பட்டிமன்றம் நடக்க போகுது. இன்னைக்கு பேச வரும் பேச்சாளர்கள் வார்த்தைகளால மட்டும் இல்லைங்க, வாதங்களால மட்டும் இல்லைங்க, நம்ம மனசையும் கவர வர போறாங்க. ஆகையால் உங்க கைத்தட்டலால இந்த பட்டிமன்றத்தை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்ல தயாரா மக்களே? இன்னைக்கு முதல்ல பேச வர பேச்சாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி. கீர்த்தினாலே புகழ், பெருமை, நற்பெயர், தமிழ் அழை இதயம் தொடும் இனிமை. எங்க பக்கத்து வீட்டு பையன் பேரு மூர்த்தி, கல்யாணத்துல எடுப்பாங்க ஆர்த்தி, நிலத்துல வளரும் பருத்தி. இப்ப பேச வராங்க நம்ம பேச்சாளர் கீர்த்தி. ஆமா கீர்த்தி. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் அன்பிற்குரிய எதிரணி நண்பர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய பாராட்டு. அதனால் நடுவர் அவர்களே, வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு அடிப்படை சக்தி பாராட்டு தாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கணவன்மார்கள் எல்லாம் மனைவியை பாராட்டலனா அடுத்த நாளே ரசத்துல விஷம் தாங்க. இதுதான் பாராட்டுடைய பவர். அப்படியேதான் வச்சிட்டு போறீங்கம்மா. ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேற அவனுக்கு என்ன தேவை நீங்க நினைக்கிறீங்க? திறமை, கடின உழைப்பு, இதெல்லாம் முக்கியம்தான். ஆனா இது எல்லாத்தையும் செய்ய தூண்டுற ஒரு சக்தி இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் பாராட்டு. ஒரு மனுஷன் யாராவது பாராட்டினா அவருக்கு என்னால முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உருவாகுதுங்க. அந்த தன்னம்பிக்கை தான் அவர் இன்னும் நிறைய முயற்சி செய்ய வைக்குது. நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு சிறந்த மனிதரை பற்றி தான் நான் இப்ப பேச போறேன். அவர் தான் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவர் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர் தான். ஆனா அவருடைய ஆசிரியர், மென்டர் அவரை பாராட்டி ஊக்குவிச்சாங்க. அந்த ஒரு பாராட்டும் அந்த ஒரு நம்பிக்கையும் தான் ஒரு சாதாரண பையனை இந்தியாவின் மிசைல்மேனாகவும் நாட்டின் குடியரசுத் தலைவராகவும் மாற்றியது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆசிரியரின் பாராட்டு ஒரு மாணவனை விஞ்ஞானியாக மாற்றும். பாராட்டு வெறும் சொல்லில்லைங்க, அது மனிதனை மாற்றும் சக்தி. ஒரு பாராட்டு கிடைத்தால் சாதாரண மனிதன் கூட சாதனையாளன் ஆகிறான். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே இச்சகத்திலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும். அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும். அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே பாடியனார் பாரதியார். அவரு ஒரு மனிதன் பயம் இல்லாமல் முன்னேற அவனுக்கு கிடைத்த தைரியம், நம்பிக்கை, விடாமுயற்சி இதெல்லாம் பாராட்டில இருந்துதான் வருது அப்படின்னு சொல்றாரு. ஒரு மனுஷனை மாத்தணுமா? அவரை பாராட்டுங்க, அவர் இந்த உலகையே மாற்றுவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாதிரி ஆளு சிறுசா இருந்தாலும் பேச்சு வீச்சு தாங்க. எதிரணியாளர்கள் இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கறாங்கன்னு பாப்போமா? மதுனாலே தேன், இனிமை, மயக்கம். அவமானத்தையே இனிமையா சொல்றாங்களா, இல்ல தேன் மாதிரி தித்திக்கா வைக்கிறாங்களா, இல்ல மகுடிக்கு பாம்பு மயங்குற மாதிரி இவங்க பேச்சால நம்மள மயக்கிறாங்களான்னு பாப்போமா? வாமா மதுவர்ஷினி. முதலில் மண் வாசனை கலந்த இனிமையும் மனதை வருடும் அழகும் கொண்ட எங்கள் தாய் தமிழுக்கு என் தலைவணக்கம். பின்னர் இந்த மேடையின் மையத்தில் மலராக அமர்ந்து அறிவின் ஒளியால் இதழ்களைப் போல எங்களை சுற்றி ஒளிர செய்கிற மாண்புமிகு நடுவர் அவர்களுக்கும் அவர்களை சூழ்ந்திருக்கும் இந்த அரங்கின் அழகான இதழ்களான பெருமக்களுக்கும் என் அன்பு ஆசிரியர்களுக்கும் என் இனிய நண்பர்களுக்கும்
என் மரியாதை கலந்த வணக்கங்கள். இவ்வளவு அழகான இதழ்களின் நடுவில் ஒரு சிறிய துளியாக நானும் என் உரையை தாழ்மையுடன் தொடங்குகிறேன். இப்பொழுது எதிரணியிலிருந்து பேசிய நந்தி பாராட்டுதான் மனிதனை உயர்த்தும் என்று அழகாக சொன்னார்கள். ஆனால் நான் ஒரு சிறிய கேள்வி கேட்க விரும்புகிறேன். பாராட்டு மட்டும் இருந்தால் மனிதன் உயர்ந்திருப்பானா, அல்லது அவமானம் வந்த பிறகுதான் மனிதன் விழித்திருப்பானா? பாராட்டு கிடைத்தால் மனிதன் சொல்வான் நான் நல்லா இருக்கிறேன் என்று. ஆனால் அவமானம் வந்த பிறகு மனிதன் சொல்வான் நான் இன்னும் நல்லா ஆகணும் என்று. எங்க எதிரணியினர் சொன்னாங்க, ஆசிரியர் பாராட்டினதால தான் அப்துல் கலாம் ஐயா உயர்ந்தார் என்று. ஆனால் அதே கலாம் அவர்கள் பைலட் தேர்வில் தோல்வியடைந்த போது அந்த தோல்வி என்ற அவமானம் இல்லை என்றால் இந்தியாவின் விண்வெளி வரலாறு உருவாகி இருக்குமா? கிடையாது, நிச்சயமாக கிடையாது. பாராட்டு மனிதனை மகிழ்ச்சிப்படுத்தும், அவமானம் மனிதனை மாற்றும். பாராட்டு கிடைத்தால் மனிதன் அமைதியாக இருப்பான், அவமானம் கிடைத்த பிறகு மனிதன் அமைதியாக இருக்க மாட்டான். எங்க எதிரே நீங்க சொன்னாங்க, கணவன்மார்கள்லாம் மனைவிய பாராட்டுனா அடுத்த நாள் ரசத்துல விஷம். இது பேசுறதுக்கு வேணா நல்லாதாங்கமா இருக்கு. இதுவே நிஜத்துல மட்டும் அப்படி நடந்தா இங்க ஒரே ஒரு ஆண்களாச்சும் உட்காந்துருப்பாங்களா? ஆண்கள் வர்க்கமே அழிஞ்சிருக்கும். என்னதான் கணவனோ பசங்களோ மாமனாரோ மாமியாரோ அவங்களை அவமானப்படுத்திட்டே இருந்தாலும் அந்த அவமானத்தை எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு தினமும் அந்த அன்பையும் பாசத்தையும் கோட்டிக்கான சமைச்சு போடுறாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டு வந்து எப்படிமா அந்த மாதிரி மனசாட்சியா நம்ம பேச தோணுது? இல்ல நியாயமா? நியாயமா? தர்மமா? தர்மமா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சொல்றேம்மா, சொல்றேன். நீதான் சொல்லிட்டியே, சரிதாம்மா. வாழ்க்கையில மனுஷன் உயர்த்துறது பாராட்டி இல்ல, அவமானம் தான் அப்படின்றத பத்தி தான் இங்க நான் பேச வந்திருக்கேன். அதுக்கு உயிரோடு நிற்கும் உதாரணம் தாங்க நம்ம இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். அவர்கள் பட்ட அவமானங்கள் பல. வறுமை, சமூக புறக்கணிப்பு, பழங்குடியினர் என்ற ஏளனம், குடும்ப இழப்புகள், அரசியல் தோல்விகள். ஒரு தாய்க்கு தன் 2 மகன்கள் இழப்பது எவ்வளவு பெரிய வேதனை. ஒரு மனைவிக்கு தன் கணவனை இழப்பது எவ்வளவு பெரிய துயரம். திரௌபதி முர்மு அடுத்தடுத்து தன் மகன்களையும் கணவரையும் இழந்தார். ஆனால் அவர் விழுந்தாரா? இல்லை. கண்ணீர் அவரை தள்ளவில்லை, கண்ணீர் அவரை உயர்த்தியது. துயரம் அவரை நிறுத்தவில்லை, துயரம் அவரை முன்னேற்றியது. ஒரு பெண் என்பதால் தடைகள் இருந்தது, ஒரு பழங்குடியினர் என்பதால் புறக்கணிப்பு இருந்தது, ஆனால் ஒரு போராளி என்பதால் வெற்றி வந்தது. அவர் சொன்னார், என்னை அளவைத்த அவமானங்களையும் கண்ணீரையும் என்னை உயர்த்தும் எரிபொருளாக மாற்றுவேன் என்று. அவருடைய கிராமத்தில் பெண் படித்து என்ன பயன் என்ற கேள்விகள் எழுந்திருக்கலாம். ஆனால் இன்று நாடே அவரிடம் தலை வணங்குகிறது. மகாபாரத்தில் பாஞ்சாலி அவமானப்படுத்தப்பட்ட அந்த தருணத்தில் அவள் தோற்றுவிட்டாளா? இல்லை. அந்த அவமானம் தான் கிருஷ்ணரை வரவழைத்தது. அந்த அவமானம் தான் அநியாயத்திற்கு முடிவளித்தது. அதே போல் ஒரு சிறிய கிராமத்தில் சாதாரண பெண்ணாக இருந்த திரௌபதி முர்மு வாழ்க்கையின் சோதனைகளால் உடைந்து போகவில்லை. அந்த அவமானங்களையே அவர் படிக்கட்டாக மாற்றிக்கொண்டார். பாஞ்சாலியின் அவமானம் வரலாற்றை மாற்றியது. திரௌபதி முர்முவின் அவமானம் வரலாற்றில் அவர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றது. அதனால் தான் நான் சொல்கிறேன், பாராட்டு மனிதனை மகிழ்ச்சிப்படுத்தும், அவமானம் மனிதனை வரலாறு காண வைக்கும். எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற உண்மையான உந்து சக்தி பட்ட அவமானங்களே, பட்ட அவமானங்களே, பட்ட அவமானங்களே என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வந்த வேகத்துல வேக வைப்பாங்கன்னு பார்த்தா வெதும்ப வச்சுட்டாங்கயா, வெதும்ப வச்சுட்டாங்கயா. அடுத்ததாக பாராட்டு அணியிலிருந்து பூஜிதா மேடைக்கு வராங்க. ஒரு தினுசா பண்ண போறாங்க, ஏதோ பெருசா கொடுப்பாங்களா ஏதாச்சும் புதுசா? மாமா பூஜிதா. செந்தமிழ் என்னும் தலையணை சூட்டி செம்மாந்து நிற்கும் எம் தமிழுக்கும் ஈன்ற பொழுதின் பரிதுபக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்னும் குரலுக்கிணங்க தன் தாயை பெருமைப்படுத்தி வீற்றிருக்கும் ஆன்றோர் சான்றோருக்கும் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஒரு மனுஷனை வாழ்க்கையில உயர்த்துறது அவமானங்கள் இல்லைங்க, அவனை உயர்த்துறது பாராட்டு தான். ஆமாங்க, வாழ்க்கையில பாராட்டு இல்லாம வெற்றி நிச்சயம் இல்லை. பாராட்டுங்கிறது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற இலவச ரீசார்ஜ். நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தை ஃபுல் சிக்னல் மாதிரி வேலை செய்யும். போன வருஷம் தீபாவளிக்கு எங்க வீட்டுல நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன், கேளுங்க. எங்க அம்மாவும் அப்பாவும் எந்த வீட்டுக்கு எவ்வளவு பலகாரம் தரலான்னு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்பா கேட்டார் அம்மா கிட்ட, எதிர்த்த வீட்டுக்கு எவ்வளவு பலகாரமா தரலான்னு.
அம்மா சொன்னாங்க அவங்களுக்குலாம் 2 லட்டு தரதே பெருசுங்க. ஏன்னு கேட்டதுக்கு நான் போட்ட கோலம் கோணையா இருக்குன்ட்டாங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்கு எவ்வளவு பலகாரமா தரலான்னு அப்பா கேட்டாரு. அம்மா சொன்னாங்க, ஓ அவங்களுக்கு நிறையவே தரலாமே, நான் செஞ்ச சாம்பார் அருமையா இருக்குன்னாங்க. அப்ப பாராட்டினா எல்லாம் அதிகமா கிடைக்கும். கண்டிப்பாமா. அப்ப பெண்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எல்லாம் வீட்டுக்கு போறீங்க. ஆண்களை பாராட்டு மலையில நினைக்கிறீங்க, பீரோவை நிரப்புறீங்க. அதுதாங்கம்மா பாராட்டோட பவரே. பாராட்டுங்கிறது சாதாரண வார்த்தை இல்லைங்க, அது வெற்றிக்கான தீ பொறி. நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவன் தச்சு. இதோடைய பொருள் என்ன தெரியுமா? நல்ல வார்த்தைகளான பாராட்டையும் ஊக்கத்தையும் சொல்லும் போது அது மனசுக்கு சந்தோஷத்தை தரும். அதாவதுங்க, நல்ல பாராட்டு நம்மள வாழ்க்கையில இன்னும் உயர செல்ல தூண்டும். ஒரு மனிதரிடம் திறமை இருந்தால் மட்டும் போதாது, அந்த திறமையை கண்டுபிடிக்கும் கண்கள் வேண்டும், கைத்தட்டும் மக்கள் வேண்டும், நம்பிக்கை தரும் சமூகம் வேண்டும். அப்படி பாராட்டால உயர்ந்த ஒரு பெண்மணி தான் நான் இன்னைக்கு உதாரணமா சொல்ல வரேன். அவங்க யார் தெரியுமா? ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த பெண், ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல வளர்ந்த பெண், பெண்கள் குத்து சண்டை விளையாட முடியாதுன்ற காலத்திலே கனவு கண்ட பெண், அந்த கனவை நனவாக்கின பெண். இன்னைக்கு உலகமே அவங்க என்ன சொல்ல தெரியுமா? மேக்னிஃபிஷன்ட் மேரி. பாராட்டு ஒரு சாதாரண மனுஷனை கூட சாதனையாளனா மாற்றும். திறமைங்கிறது கதவை திறந்து தாங்க விடும், ஆனா பாராட்டு அந்த கதவை திறந்தே வச்சிருக்கோம். ஆரம்பத்துல மேரி கோமை யாருமே நம்பலைங்க. ஆனா ஒரு பயிற்சியாளர் மட்டும் நீ நல்லா பண்ற, உன்னால முடியும்னு சொன்னாரு. அந்த ஒரு பாராட்டு தான் அவங்களுக்கு பூஸ்டர் டோஸ். முதல் வெற்றியில ஆசிரியர் பாராட்டுறாரு, அடுத்த வெற்றியில மாநிலம் பாராட்டுச்சு, அடுத்த வெற்றியில நாடே பாராட்டுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அந்த பாராட்டு தான் அவங்க கிட்ட சொல்லுச்சு, நீ ஒரு வீராங்கனை மட்டுமல்ல, இந்தியாவோட பெருமை. திருமணத்துக்கு அப்புறம் இனிமேல்லாம் முடியாதுன்னு பலர் நினைச்சாங்க, ஆனா நாடு சொல்லுச்சு உங்களால முடியும். அந்த பாராட்டு தான் அவங்கள மறுபடியும் உலக சாம்பியன் ஆக்குச்சு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 6 தடவை உலக சாம்பியன் ஆயிருக்காங்க. நம்மள பாராட்டினாதான் நம்ம இன்னும் நல்லா செய்யணும்னு தோணும். ஒரு மாணவர் கிட்ட போய் நீ நல்லா படிக்கிறேன்னு சொன்னா அவன் இன்னும் நல்லா படிப்பான். ஒரு பாடகர் கிட்ட போய் உன் குரல் நல்லா இருக்குன்னு சொன்னா அவன் மேடை ஏறுவான். ஒரு விளையாட்டு வீரர் கிட்ட போய் உன்னால முடியும்னு சொன்னா அவன் சாதிப்பான். மேரி கோம்க்கு கிடைச்ச பாராட்டு தான் அவங்கள உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி மாத்துச்சு. ஒரு பெண்ணை பாராட்டினால் அவள் தன்னம்பிக்கை பெறுவாள், ஒரு வீராங்கனை பாராட்டினால் அவள் உலகத்தை வெல்வாள். பாராட்டுங்கிறது ஒரு ஒளி இல்லைங்க, அது மனிதனின் வெற்றியை உருவாக்கும் ஒளி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மேரி சூப்பரா சொல்லிட்டு போனாங்க ஒரு ஸ்டோரி. அடுத்ததாக அவமானம் அணியிலிருந்து, மீனாட்சி மீனாட்சி உங்க அணி நிலைமை என்னாச்சு, இந்த மேடை இனிமே எங்காச்சு, எங்களுக்கு இருக்கு மனசாச்சு, நீங்க வந்து ரொம்ப நேரமாச்சு, வாங்காம கொஞ்சம் எந்திரிச்சு. கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் என் அன்னை தமிழுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து இந்த அவை தலைமை தாங்கும் நடுவர் அவர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது வணக்கங்கள். வாழ்க்கையில் மனிதனை உயர்த்துவது பாராட்டுகளா? அல்ல, அவமானங்கள் தான். பாராட்டு வந்தால் மகிழ்ச்சி, அவமானம் வந்தால் முயற்சி. பாராட்டு மனிதனை தூங்க வைக்கும், ஆனால் அவமானம் மனிதனை எழுப்பி நிறுத்தும். ஒரு சிறுவனை ஆசிரியர் பள்ளியில் இருந்து வெளியே அனுப்பி விட்டார்களாம். அப்படி வெளியே அனுப்பிய அந்த பையன் யார் தெரியுமா? உலகமே இன்று வெளிச்சத்தில் வாழ காரணமான தாமஸ் ஆல்வா எடிசன் தான். அவர் மின்விளக்கை கண்டுபிடிக்க முயன்றார். 1 முறை அல்ல, 10 முறை அல்ல, 100 முறை அல்ல, 1000 முறை முயன்றார். அவரிடம் கேட்டார்கள், 1000 முறை தோல்வி அடைந்தீர்களே, நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? அவர் சொன்னார், நான் தோல்வி அடையவில்லை, வெற்றி பெற முடியாத 1000 வழிகளை கண்டுபிடித்திருக்கிறேன். இதெல்லாம் சாதாரண மனிதன் பேசும் வார்த்தைகளா? அல்ல, இதுதான் அவமானத்தை வெற்றியாக மாற்றும் சாதனை மனிதன் பேசும் வார்த்தை. ஒரு நாள் அவரது ஆய்வகம் தீப்பற்றி எரிந்தது. பல வருட உழைப்புகள் அனைத்தும் சாம்பலானது. அவர் அழவில்லை. அவர் சொன்னார், என் தவறுகள் அனைத்தும் எரிந்து போயிற்று, இனி நான் புதிதாக தொடங்கலாம். இதுதான் மன வலிமை, இதுதான் துணிச்சல், இதுதான் அவமானத்தை வெற்றியாக மாற்றும் ஆற்றல். இப்ப நான் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை தான் சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு ஆயா வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம்.
அதை பார்த்த காக்கா எனக்கும் ஒரு வடை வேணும்னு அங்க இருந்து ஒரு வடையை எடுத்துட்டு வந்துருச்சு. இதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்த நரி ஒண்ணு காக்கா கிட்ட போய், ஹே காக்கா, நீ ரொம்ப அழகா பாடுற, எனக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடுறியா அப்படின்னு கேட்டுச்சான். காக்காவும் நரியோட பாராட்டுக்கு மயங்கி அதோட வாயில இருந்த வடையை கீழே விட்டுருச்சு. நரி அந்த வடையை எடுத்துட்டு போயிடுச்சு. இப்ப நான் இதை எதுக்கு தெரியுமா சொல்றேன்? காக்கா நரியோட பாராட்டுக்கு மயங்கி அதுகிட்ட இருந்ததை இழந்த மாதிரி தான் நிறைய மக்கள் பாராட்டுக்கு மயங்கி அவங்க கிட்ட இருக்கிறத இழந்துடுறாங்க. நடுவரே, பாராட்டு வந்தால் ஒரு நாள் மகிழ்ச்சி, ஆனால் அவமானம் வந்தால் வாழ்நாள் முழுவதும் முயற்சி. பாராட்டு மனிதனை சிரிக்க வைக்கும், ஆனால் அவமானம் மனிதனை சிந்திக்க வைக்கும். பாராட்டு மனிதனை அமைதியாக்கும், ஆனால் அவமானம் மனிதனை சாதனையாளராக்கும். பாராட்டு தரையில் உள்ளவனை தடுக்கி விழ வைக்கும், ஆனால் அவமானம் தரையில் உள்ளவனை சிகரம் தொட வைக்கும். எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற உந்து சக்தி பெற்ற பாராட்டுகள் அல்ல, பட்ட அவமானங்கள் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாவம் செஞ்சா வரும் கர்மா, ஜெயிலர் படம் வில்லன் பேரு வருமா, பேசிட்டியம்மா நீ தரமா. அடுத்ததாக அவமானம்லாம் இல்லைங்க, பாராட்டு தான்னு ஆணித்தனமா பேச வர்றாரு அடுத்த பேச்சாளர். வீட்டுக்கு போடுவாங்க லாக்கு, வெத்தலையோட கொடுப்பாங்க பாக்கு, நீ குடுப்பியாப்பா எங்களுக்கு சாக்கு, சிவகார்த்திகே இன்னைக்கு நீ தான்ப்பா எங்க பொழுதுபோக்கு, பாப்பா வைக்கும். எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற உந்து சக்தி பெற்ற பாராட்டுகள் அல்ல, பட்ட அவமானங்கள் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாவம் செஞ்சா வரும் கர்மா, ஜெயிலர் படம் வில்லன் பேரு வருமா, பேசிட்டியம்மா நீ தரமா. அடுத்ததாக அவமானம்லாம் இல்லைங்க, பாராட்டு தான்னு ஆணித்தனமா பேச வர்றாரு அடுத்த பேச்சாளர். வீட்டுக்கு போடுவாங்க லாக்கு, வெத்தலையோட கொடுப்பாங்க பாக்கு, நீ குடுப்பியாப்பா எங்களுக்கு சாக்கு, சிவகார்த்திகே இன்னைக்கு நீ தான்ப்பா எங்க பொழுதுபோக்கு, வாப்பா. என்னை பெற்றெடுத்த தாயிற்கும் தத்தெடுத்தேன் தமிழ் மொழிக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். அவையோருக்கு அடுத்த வணக்கம். நடுவர் அவர்களே, நீங்க இங்க வந்ததுல இருந்து உங்களை யாருமே பாராட்டல. உங்களுக்காக வர வழியில கஷ்டப்பட்டு 4 வரி எழுதிட்டு வந்திருக்கேன். அதை நீங்க கேட்டே ஆகணும். கேக்குறேன்ப்பா. பார்ப்பதற்கு பொன்வண்டாய், ஆஹா, பழகுவதற்கு கற்கண்டாய், ஓஹோ, எங்கள் அணிக்கு பூச்செண்டாய், பேஷ் பேஷ், எதிரணிக்கு அணுகுண்டாய். என்னது இது, ட்ராக் வேற மாதிரி போகுது, ஏதாவது வில்லங்கத்துல மாட்டி விட்டுருவானோ? மொத்தத்துல கூமுட்டாய். என்னது? இல்ல நடுவரே, பூமொட்டாய்னு சொல்ல வந்தேன். அதான பார்த்தேன். என்ன நடுவரே, நான் பாராட்டினது உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? ஆமாப்பா. குடுங்கப்பா இந்த பக்கம் ஜூஸ், குடுங்கப்பா இந்த பக்கம் சில்லி சாஸ். வாழ்க்கைங்கிறது பூக்களமோ போர்க்களமோ, அதில் வெற்றி பெறுவதற்கு ஒருவனுக்கு உந்து சக்தியாக இருப்பது பெற்ற பாராட்டுகளே என்பதுதான் உண்மை. அந்த உண்மையைத்தான் எங்க அணிக்காரங்க சொல்ல வந்திருக்கிறோம். நடுவர் அவர்களே, பாராட்டு ஒரு மனிதனுக்கு நேர் சக்தியை கொடுக்கும். அவை அந்தந்த காலத்திலேயே அறுவடை செய்யக்கூடியது. ஆனால் அவமானங்கள் அனுபவத்தினால் காலம் கடந்து ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கும். இப்போ ஒருத்தவரை குனிய குத்திக்கிட்டே அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அவர் தலையே நீமராம தர தட்டையாக தான் இருக்குது. உலகமும் தட்டை தான் தோணும். ஆனால் உண்மைதான் அது கிடையாதே. உலகம்தான் உருண்டையாச்சு. அதை நாமளே உணரணும்னா உயர பறக்கணும். பாராட்டு பறக்க கற்றுக் கொடுக்கிறது, அவமானம் தலைகுனியை கற்றுக் கொடுக்கிறது. ராமாயணத்தில் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இலங்கைக்கு செல்வதற்கு முன் பெருங்கடலை நான் தாண்ட முடியுமா என்று அனுமன் நினைத்த பொழுது, ஒப்பு இன்றி நின்றாய் உனக்கு ஒப்பொருவரை தேரேன், ஒப்பு இன்றி நின்றாய் உனக்கு ஒப்பொருவரை தேரேன், அப்பின் அமிழ்தின் பிறந்தார் எனலாவது அல்லால் செப்பல்லாவதும் இல்லை, தேவரும் எனக்கு ஒவ்வார்கள் அப்படின்னு ஜாம்பவான் எடுத்து கூறிய பாராட்டு சொற்கள் கொடுத்த பலனை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். நடுவர் அவர்களே, என் எதிரணியினர் அவமானம்தான் ஒருவனை தலைவனாக்கும் என்று அடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மனிதனின் உடல் முடங்கினாலும் அவனுடைய அறிவை இந்த உலகத்தின் உச்சிக்கு கொண்டு சேர்ப்பது பாராட்டு என்னும் ஆக்சிஜன் தான் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவரை பற்றிய சில கருத்துக்களை இங்க சமர்ப்பிக்கிறேன். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கிற்கு
21 வயதுல நரம்பு மண்டல பாதிப்பு ஏற்பட்ட போது மருத்துவர்கள் சொன்னது, இவன் இன்னும் 2 வருடங்கள் மட்டும்தான் உயிர் வாழ்வான் என்பது. அது ஒரு மரண தீர்ப்பு, ஒரு வகையில அவருடைய உடலுக்கு கிடைத்த அவமானம். ஆனால் அவர் 76 வயது வரை உயிர் வாழ்ந்தார். எப்படிங்க? ஸ்டீஃபன் ஹாக்கிங் வெளியிட்ட கருத்துக்களை, பிளாக் ஹோல் பற்றிய ஆய்வுகளை உலக விஞ்ஞானிகள் வியந்து பாராட்டினார்கள். உன் உடல் முடங்கினால் என்ன, உன் மூளை இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் என்று இந்த உலகம் அவருக்கு சூட்டிய புகழாரம்தான் மரணத்தை 55 ஆண்டுகள் தள்ளி போட தெம்பை கொடுத்தது. பேசுகிற வாய்ப்பில்லாத ஹாக்கிங் ஒரு கணினி மூலமாகவே பேசினார். மேடைகளில் தோன்றி செயற்கை குரலில் பேசும்பொழுது ஒட்டுமொத்த அரங்கமே எழுந்து நின்று கைத்தட்டும். நடுவர் அவர்களே, அந்த கைத்தட்டல் சத்தம் தான் அவருக்குள் டோபமைன் என்னும் மகிழ்ச்சியை சுரக்க வைத்தது. விதி அவரை சக்கர நாற்காலியில் அமர வைத்து அழகு பார்த்தது. ஆனால் இந்த உலகத்தின் பாராட்டு அந்த நாற்காலியை அறிவின் சிம்மாசனமாக மாற்றியது. இதை பற்றி தான் திருவள்ளுவர் திருக்குறள் அழகாக சொல்லியிருக்கிறாரு. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு, தண்ணீரின் மட்டத்திற்கேற்ப தாமரை உயர்வது போல மக்களின் பாராட்டு மட்டத்திற்கேற்ப ஹாக்கிங்கின் மன உறுதியும் உயர்ந்தது. விதி அவருக்கு முடிவு எழுத பார்த்தது. ஆனால் இந்த பாராட்டு அவருக்கு ஒரு புதிய முன்னுரை எழுதியது. நடுவர் அவர்களே, செதுக்கப்படாத கல் சிலையாகாது. அதே போலத்தான் பாராட்டப்படாத ஒருவனும் தலைவனாக மாட்டான். நடுவர் அவர்களே, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அன்றே பாடினார், நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அவர் ஏன் நல்ல பெயரை வாங்க சொன்னார்? அந்த பெயருக்கு பின்னால் வரும் பாராட்டு தான் ஒருவனை உடைக்க தூண்டும் உந்து சக்தி. எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற உண்மையான உந்து சக்தி பெற்ற பாராட்டுகளே என்று கூறி நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பணக்காரங்கிட்ட இல்லாத காசா தலையில வைப்பாங்க ரோசா, நீ பேசிட்டியப்பா மாசா. அடுத்ததாக பாராட்டு என்னங்க பாராட்டு, அவமானம்னு தான் அழுத்தமா சொல்ல வர்றாரு அடுத்த பேச்சாளர். பிரசன்னா இந்த மேடையை பிரசனமாக்க வருவாரா இல்லை நமக்கு ப்ரெஷர் கொடுக்க வருவாரான்னு பார்ப்போமா? வாபா பிரசன்னா. சேர சோழ பாண்டியன் என மூவரின் செம்மடியிலே தவழ்ந்து முச்சங்க தொட்டிலே கிடந்து பாவலர் நெஞ்சினிலே வளர்ந்து பன்னிசை போல மஞ்சத்தில் பயின்று காலத்தால் வளர்ந்து கருத்தால் முதிந்து கவனமாயிருந்து ஞானம் சுரந்து வானமா வளர்ந்து தேனும் திணைப்பாலும் திகட்டாத தெள்ளமுதை திகட்டாத தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட என் கம்பன் வள்ளுவன் இவர் நூலோடும் நுகிலோடும் வளத்திட்ட தமிழ் எழுத்தாணி கல்வி எடுத்துக்கொண்டு கனிம தட்டுகளில் கல்வெட்டுகளில் ஓலை சுவடிகளில் உங்கள் பட்டயங்களில் காகித படிமங்களில் களிமண் வடிவங்களில் இன்று எல்லா கால நெறிகளும் மாறா நின்று எல்லா மொழிகளையும் மீறி நின்று 2000 ஆண்டுகள் தாண்டி நிற்கும் தெய்வ மொழியாக தமிழுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்து இங்கே அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முன்னேறிக்கிட்டு இருக்க வேகத்தில் மனுஷன் வாழ்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, உயரத்துக்கு போராடிட்டு இருக்கான். அந்த போராட்டத்தின் மையத்தில் நிற்கிது பாராட்டு அப்படிங்கிற பலமும் அவமானம்ங்கிற பாடமும். ஒரு மனுஷனை உச்சிக்கு கொண்டு போகிறதா பாராட்டு, இல்லைனா அவனை உச்சிக்கு தள்ளுற எரிபொருளாக அவமானம் அப்படிங்கிறத தீர்மானிக்க போகும் இன்றைய இன்பகரமான பட்டிமன்றத்தில் நான் பேச வந்திருக்கேன். என்னுடைய உரையை ஒரு சிறந்த குரலால் தொடங்க விரும்புகிறேன். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூறுவது அத்தொப்பதில். அதாவது இடுக்கண் வந்தால் அழாதே, அதை வெல்லும் மனதை நீ கொண்டிருன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. இந்த குரலுக்கே உதாரணமாக இருக்கிற ஒருத்தரை பற்றி தாங்க நான் இப்போ பேச போகிறேன். அவர் வேறு யாரும் இல்லைங்க, இந்திய சட்டத்தை எழுதிய சட்டமேதை அம்பேத்கர் தாங்க. 1891 ஏப்ரல் 14 பிறந்த ஒரு மேதை தாங்க அம்பேத்கர். சிறு வயதில் மற்றவங்களுக்கு கிடைச்ச தண்ணி கூட இவருக்கு கிடைக்காம தவிச்ச அந்த சம்பவம் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஆறாத வடுதாங்க. வெளிநாட்டில் படிக்க போயிருந்தப்ப தனது தந்தை இறப்புக்கு கூட போக முடியாமல் தவிச்சார். அதுக்கப்புறம் தனது மகன் இறந்தப்ப ஒரு நல்ல துணி வாங்க கூட காசு இல்லாமல் அவரோட கோட்டவே கரடி தனது மகன் மேலே பூர்த்தி கோணிப்பையில் தூக்கிட்டு போனாருங்க. மேலும் மேலும் அவரது குடும்பத்தில் எல்லாரையுமே இழந்து வெறும் தனி மரமானினார். ஆனால் அவர் சாதாரண மனுஷனாக மறையலைங்க, வரலாறு மறக்காத ஒரு மனிதராக தான் காலமானார். அவமானம் அவரை அழிக்கலை, அதுதான் அவரை உருவாக்குனுச்சு.
புறக்கணிப்பு அவரை தள்ளலை, அதுதான் அவரை உயர்த்துனுச்சு. அவர் அவமானத்தை கண்ணீராக மாற்றலைங்க, அதை கல்வியாக மாற்றினார். அவமானத்தால் தாங்க இன்னைக்கு நாம் அவரை சட்டமேதை அம்பேத்கர்னே கூப்பிடுறோம். இப்போ எங்கள் எதிராளருக்காக நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. என் பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா இருப்பார். தினமும் காலையில் எழுந்திரிச்சு வெள்ளையும் சொல்லியுமா ரெடியாய் ஜோப்பியில் பணத்தெல்லாம் எடுத்து போட்டு நேராக டீ கடைக்கு போய் உட்காந்து வரவும் போகிறவனெல்லாம் பிடிச்சி ஏடா கூடமே கேள்வி கேட்பார். அந்த கேள்விக்கு யாராலையும் பதிலே சொல்ல முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு நாள் கேள்வி கேட்குறேன்னா கூட அந்த பெரியவருக்கு அன்றைக்கி பைத்தியமே பிடிச்சிரும். ஒரு நாள் என்ன மாதிரி ஒரு சிறுவன் அந்த வழியாக போயிருக்கான். அவனை பிடிச்சி 2 பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. டெல்லிக்கும் மகாராஷ்டிராவுக்கும் ஒரு விமானம் 1 மணி நேரத்துக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அப்போது என் வயசுனே இது 2த்துக்கு தான் சம்மந்தம் இருக்குது இல்லையே. உடனே இந்த பையனும் கண்ணெல்லாம் உருட்டி கணக்கு போட்டு 60ன்னா உடனே இந்த பெரியவர் கட்டி பிடிச்சி எப்பட்றா இது இருக்கு என் கேள்வி யாருமே பதிலே சொன்னது இல்லையே எப்பட்றா சொன்னேன்னு கேட்டப்போ அந்த பையன் சொல்கிறான், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், இதே மாதிரி தான் ஏடா கூடமாக பேசிக்கிட்டு இருப்பான். அவன் பேசுகிறது எனக்கும் புரியாது, எங்கள் அப்பாவுக்கும் புரியாது, எங்கள் அம்மாவுக்கும் புரியாது. அதுக்கு எங்கள் அப்பா அவனை அரக்கு இருக்குன்னு வரும். அவனுக்கு 30 வயசு ஆகுது. அரக்கு இருக்குது 30 வயசுனா முழுக்க இருக்குது 60 வயசு தானட்டான். உடனே இந்த பெரியவர் வாயை அடிச்சு போயிட்டாரு. அன்னையிலேருந்து அவர் யார்கிட்ட கேள்வியை கேட்குறேன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டு அடி வாங்கி வந்தவங்க எங்கே எதிராளர். இன்னைக்கு என்னடானா வந்து பாராட்டு பாராட்டு பாராட்டுன்னு தண்டோரை அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் நடுவரே நான் சொல்கிறேன் சரிதானே? சரிதான்ப்பா சரிதான்ப்பா. அது மட்டும் இல்லைங்க, இவங்க சொல்கிறமா மேதைகள் எல்லாருமே ஒரு காலத்தில் அவமானப்பட்டவங்க தான். அந்த அவமானம் தான் இவங்க ஜெயிக்கணுங்கிற வேறைய மனசுலே ஏற்றுனுச்சு. அந்த வெற்றியவே அடைஞ்சதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பாராட்டே கிடச்சதுன்னா பார்த்துக்கோங்களேன். இதில் தெரிஞ்சிருக்கும் அவமானம் தான் வெற்றிக்கு மூல காரணம்னு. இதற்குள்ளேயும் நான் சொன்னது வெறும் கருத்து மட்டும் இல்லைங்க, இது வாழ்க்கையின் முக்கியமான பகுதியும் கூட. யாராவது உன்னால் முடியாதுன்னு சொன்னால் அந்த நிமிஷம் அதை கேட்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உங்களை உண்மையிலேயே உயர்த்துறது அதுதாங்க. எனவே மனிதன் உயர்வது கைத்தட்டல்களால் இல்லை, அவன் பட்ட காயங்களால் தான் என்பதை கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி. இங்கிருந்து மும்பை இருக்குது தூரமா? பிரசனா நீ பேசிட்டியேப்பா காரமா, ஆனா நீ பேசின பேச்சு இருந்துச்சுப்பா நியாயமா. எப்படியோ பட்டிமன்றத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். மக்களே, பாராட்டுன்றது குளிர்சாதன பெட்டி மாதிரி, அது நம்மளை எப்பயுமே உற்சாகமாக வச்சுருக்கோம். அவமானன்றது ப்ரெஷர் குக்கர் மாதிரி, வெளியே அழுத்தம் தந்தாதான் உள்ள சோறு வேகும். சோறு வேக அழுத்தம் தேவை, நாம உயர அவமானம் தேவை. பாராட்டுன்றது ஒரு செடிக்கு ஊற்றுற தண்ணி மாதிரிங்க, அவமானன்றது அதே செடிக்கு போகிற உரம் மாதிரிங்க. தண்ணியை மட்டுமே ஊற்றிட்டு இருந்தா அந்த செடி வளரும், உரத்தையும் சேர்த்து போட்டால் தான் அந்த செடி பூ பூத்து குழுங்கும். வெற்றின்ற எட்டாக்கனியை பறிக்க தண்ணின்ற பாராட்டும் வேண்டும், உரம்ன்ற அவமானமும் வேண்டும். ஆகையால் வாழ்க்கையில் வெற்றி பெற பாராட்டும் வேண்டும், அவமானமும் வேண்டும் என்ற தீர்ப்பை கூற வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று நடைபெற்ற இந்த அழகான பட்டிமன்றத்தில் எங்கள் மாணவர்கள் அனைவரும் மிக சிறப்பாகவும் சிந்தனை தூண்டும் வகையிலும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தனர். பெற்ற பாராட்டுக்களா அல்லது பட்ட அவமானங்களா என்ற தலைப்பில் இரு அணிகளும் அருமையான விளக்கங்களை கொடுத்து இந்த மேடை நகைச்சுவையாலும் சிந்தனையாலும் அலங்கரித்து சென்ற மாணவ மாணவியர்களுக்கு நன்றி.